RSS கொல்லப்பட்ட மகாத்மா காந்தி இன்றைக்கு அவருடைய பெயரை பிஜேபி அரசு நீக்கியதன் மூலமாக இரண்டாவது முறையாகவும் மகாத்மா காந்தியை கொலை செய்திருக்கிறார்கள். பதில் சொல்ல வேண்டிய பிரதமர் வர பயப்படுகிறார். ஏன் பதில் சொல்லவில்லை என்றால் காங்கிரஸ் 2 எம்பிக்கள் என்னை தாக்க வந்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு வரவில்லை என்கிறார். அவ்வளவு கோழையா இந்த நாட்டினுடைய பிரதமர்? ராமருக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. ராமர் பெயராலே இந்த திட்டம், இன்னொரு ராமன் என்கிற பெயரிலே ஒரு திட்டம் வர வேண்டும் என்பதில்லை. நேரு பெயரையோ மகாத்மா காந்தி பெயரையோ எடுத்துவிட்டுத்தான் அந்த திட்டத்திற்கு ராமர் பெயரை வைக்க வேண்டும் என்பதில்லை. எத்தனையோ திட்டங்களுக்கு நீங்கள் நினைத்தால் என்ன பெயரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். தங்கம் இனிமேல் தங்கம் என்று எழுதி பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். யாராவது ஏழை எளிய தாய்மார்கள் கிராமத்திலே ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கி தாலி கட்ட முடியுமா? இனிமேல் பித்தளையிலேயே தான் தாலி கட்ட வேண்டும். அதை தவிர வேறு வழி கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு 1 பவுன் அல்ல, குறைந்தது அரை பவுனாவது தாலி இலவசமாக கொடுப்போம். ஏழை எளிய மக்கள் தாலி கட்ட துணை நிற்போம். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திருச்சியிலே 6 மாவட்டங்கள் சார்பிலே, கட்சி மாவட்டங்கள் சார்பிலே இணைந்து நடத்தப்பட்டிருக்கிற இந்த பாத யாத்திரையும் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறுவதற்காக பாடுபட்டிருக்கிற மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல மாநிலத்தினுடைய நிர்வாகிகள், இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட இங்கே பணியாற்றிய லெனின் பிரசாத்திலிருந்து மற்ற மாநில அளவிலான நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் பல்வேறு பொறுப்பில் இருக்கிற கோட்டத்திலிருந்து வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளையும் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நான் உரையாற்றி எனக்கு பின்னாலே அவருடைய மாநில தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை உரையாற்றி அவர் இன்னொரு நிகழ்ச்சியில பெரம்பலூர்ல ஒரு படத்திறப்பும், அதற்கு பிறகு திருச்சி மதுரையிலே ஒரு நிகழ்ச்சியுமாக இன்னும் 2 நிகழ்ச்சிக்கு அவர் செல்ல வேண்டும். நான் எழுந்திருக்கிற போதே அவர் சொன்னார், நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேச போறேன்னு சொன்னார். மாநில தலைவர் 5 நிமிஷம் தான் பேச போறேன்னு சொன்னார்னா நீங்க அதுக்கு முன்னால போய் சுருக்கமா முடிச்சுங்கன்னு அர்த்தம். 2 இடத்துக்கு போக வேண்டிய காரணத்தினால நிலைய உள்ளூர் வித்வான் மாதிரி அடிக்கடி வந்து கச்சேரி செய்கிற இடம் தான். அதனால அதிக நேரம் உரையாற்ற நான் விரும்பவில்லை. சுருக்கமாக, இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு RSS பின்புலத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பிஜேபி அரசு மகாத்மா காந்தி அவர்களை பற்றி, தேச தந்தையை பற்றி சொல்லுகிற போது ஒரு வெள்ளைக்காரன் சொன்னதாக சொல்வார்கள், எங்களை எதிர்த்துத்தான் மகாத்மா காந்தி போராடினார். ஆனால் நாங்கள் 300 ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது உங்களுடைய தேச தந்தையை நாங்கள் பத்திரமாக வைத்திருந்தோம், பாதுகாப்பாக வைத்திருந்தோம். அவர் கேட்ட போராடிய சுதந்திரத்தை தந்தோம். ஆனால் சுதந்திர இந்தியாவிலேதான் RSS அவர் கொல்லப்பட்டார் என்று ஆங்கிலேய கவிஞர் ஒருவர் சொன்னதாக சொல்லுவார்கள். அன்றைக்கு RSS கொல்லப்பட்ட மகாத்மா காந்தி இன்றைக்கு அவருடைய பெயரை பிஜேபி அரசு நீக்கியதன் மூலமாக இரண்டாவது முறையாகவும் மகாத்மா காந்தியை கொலை செய்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். மகாத்மா காந்தி இந்த தேசத்திற்கு என்ன செய்யவில்லை? உலக நாடுகளின் பல்வேறு பகுதிகளிலேயும் உலகம் முழுதும் அதிகமாக சிலைகள் இருக்கிற ஒரு தலைவர் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள். ஒப்பற்ற தலைவராக உலகத்தின் சேகுவாராவில் இருந்து உலகத்தினுடைய பல்வேறு போராளிகளுக்கும், ஆப்ரஹாம் லிங்கனில் இருந்து இப்படி உலக தலைவர்கள் பலருக்கும் உதாரண புருஷராக திகழ்ந்தவர் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள்.
அதனால்தான் தேச தந்தையாக அவரை போற்றுகிறோம், வணங்குகிறோம். அற்பத்தனமாக அவருடைய பெயரை நீக்கி மகிழ்ச்சி அடைவது மன்னிக்க முடியாத குற்றமாகும், மாபாதக செயலாகும், மிக பெரும் துரோகமாகும். மகாத்மா காந்தியடிகளுக்கு நீங்கள் துரோகம் செய்யவில்லை. மகாத்மா காந்தியடிகளோடு சேர்ந்து இந்த தேசத்திற்காக தன் உடல், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணித்தார்களே, அந்த தியாகிகளை நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். செக்கெடுத்த சிதம்பரனாரை கேவலப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்படி தன்னுடைய இன்றுவரை இந்த தேசத்திற்காக மாய்த்துக் கொண்ட அத்தனை மகான்களையும் இந்த அரசு மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கியதன் மூலமாக கேவலப்படுத்தி இருக்கிறது, அவமானப்படுத்தி இருக்கிறது என்று குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தை மாற்றியதன் மூலமாக மாநில அரசுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று பிறப்பித்த ஆணையின்படி 100 ரூபாய்க்கு ஒரு திட்டம் வருகிறது என்றால் மத்திய அரசு 60 ரூபாய் தரும், மாநில அரசு 40 ரூபாய் தர வேண்டும். பல மாநில அரசுகள் வரவுக்கும் செலவுக்கும் போதாமல் கடன் வாங்கி ஆட்சி நடத்துகிற மாநிலங்கள் தான் இந்தியாவில் இருக்கிற மாநிலத்திலே ஏராளமான மாநிலங்கள், தமிழ்நாடும் சேர்த்து உட்பட. ஆக கடன் வாங்காமல் வட்டி கட்டி கொண்டிருக்கிற, கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டிருக்கிற பல்வேறு மாநிலங்களும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மகாத்மா காந்தி கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை செயல்படுத்த 1000 ரூபாய்க்கு ஒரு திட்டம், ஒரு ரோடு போட வேண்டும், ஒரு கிணத்தை வெட்ட வேண்டும், அல்லது குளத்தை ஆழப்படுத்த வேண்டும், சின்ன சாலை போட வேண்டும் என்று நிதி ஒதுக்கினால் அதிலே 60% மத்திய அரசு தரும். மீத பணத்தை மாநில அரசு கொடுத்தால்தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அங்கே வேலை நடக்கும். வேலை நடந்தால்தான் கிராமத்தில் இருக்கிற தாய்மார்கள் பணியாற்ற முடியும். கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நாளைக்கு 350 ரூபாய் என்பது பெரிய தொகை. அந்த 350 ரூபாயிலே அங்கங்கே அவர்கள் அங்க இருக்கிற மளிகை கடையிலோ, பெட்டி கடையிலோ, அல்லது மீன் கடையிலோ, காய்கறி கடையிலோ தங்கள் குடும்பத்திற்கான செலவுகளை அவர்கள் செய்வார்கள். ஆக கிராமப்புற லேவாதாவி அல்லது கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த மக்களிடத்திலே அந்த பணம் சுற்றி வரும். ஒரு தாய் வாங்குகிற 350 ரூபாய், அதை வைத்து அவர் செலவு செய்கிற அந்த பணம் அங்கு ஒரு 10 பேர் கையிலே போகும். ஆக புழக்கத்திலே அந்த பணம் வருவதன் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழ்மை குறையும், வறுமை குறையும். அங்க இருக்கிற தாய்மார்கள் அன்றன்றாடம் ஒரு வெத்தலை போடவோ, டீ குடிக்கவோ, காபி குடிக்கவோ, ஒரு சின்ன சின்ன மருந்து வாங்கவோ, மாத்திரை வாங்கவோ, மற்றவர்களிடத்திலே போய் கையேந்தி இருக்கக்கூடிய நிலை இல்லாமல் சுயமாக தன்மானத்தோடு, சுயமரியாதையோடு, வருமானத்தோடு தாய்மார்கள் வாழ வழி செய்த திட்டம் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அதைத்தான் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது அன்னை சோனியா காந்தி அவருடைய ஆலோசனையோடு, ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசனையோடு இந்த மகத்தான திட்டத்தை நாடு முழுதும் வறுமையை போக்குகிற திட்டத்தை, ஏழ்மையை போக்குகிற திட்டத்தை, தாய்மார்களுக்கு உதவுகிற திட்டத்தை, கிராமப்புற லேவாதேவியை, கிராமப்புறத்திலே பணம் புழக்கம் இருக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தினார்கள். அந்த திட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து செய்ய வேண்டும் என்று போட்ட உத்தரவின் மூலமாக அந்த திட்டமே முடக்கப்பட்டிருக்கிறது. பெயரை மாற்றியதன் மூலமாக இந்த திட்டத்தின் முக்கியத்துவமே கலைக்கப்பட்டிருக்கிறது. ராமருக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. ராமர் பெயராலே இந்த திட்டம், இன்னொரு ராமன் என்கிற பெயரிலே ஒரு திட்டம் வர வேண்டும் என்பதில்லை. அதுவும் இருக்கிற பெயர்களை நேரு பெயரையோ மகாத்மா காந்தி பெயரையோ எடுத்துவிட்டுத்தான் அந்த திட்டத்திற்கு ராமர் பெயரை வைக்க வேண்டும் என்பதில்லை. எத்தனையோ திட்டங்களுக்கு நீங்கள் நினைத்தால் என்ன பெயரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இருக்கிற பெயரை மாற்றி அவமானப்படுத்த வேண்டியதில்லை. எனவே இதை கண்டித்துத்தான் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி, நம்முடைய தலைவர் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய வழியிலே நாடு முழுதும் இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், நடைபயணம், பாத யாத்திரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வழிதான் உண்டு. நாம் போராட்டம் நடத்துகிற காரணத்தினாலே, பாத யாத்திரை நடத்துகிற காரணத்தினாலே, நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கிற காரணத்தினாலே அதற்காக மசிந்து மத்திய அரசு இவற்றையெல்லாம் மாற்றும் என்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. அவருக்கு இருக்கிற பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு பல சட்டங்களை
தொடர்ந்து அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சொல்ல போனால் பாராளுமன்றமே பல்வேறு வகையிலே நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றம் செயல்படவில்லை. பிரதமர் பதில் சொல்ல வேண்டிய பிரதமர் வர பயப்படுகிறார். உள்ளே வந்து ஏன் பதில் சொல்லவில்லை என்றால் காங்கிரஸ் 2 எம்பிக்கள் என்னை தாக்க வந்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு வரவில்லை இருக்கிறார். ஆக 2 காங்கிரஸ் எம்பிக்கள் ஒரு பிரதமருடைய பேச்சை நிறுத்திவிட முடியும், பாராளுமன்றத்துக்குள்ளே வருவதை பயமுறுத்த முடியும் என்றால் அவ்வளவு கோழையா இந்த நாட்டினுடைய பிரதமர், அவ்வளவு பலவீனமானவரா இந்த நாட்டினுடைய பிரதமர். எனவே இப்படி சாக்கு போக்குகளை சொல்லி நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தட்டி கழித்துக் கொண்டிருக்கிற இந்த பிஜேபி அரசு இது போன்ற தேவையில்லாத சட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு இடையூறுகள் செய்கிறது. தொடர்ந்து சொன்னால் பலவற்றை சொல்லலாம். வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து, விலைவாசி உயர்விலிருந்து, தங்கம் இனிமேல் தங்கம் என்று எழுதி பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். யாராவது ஏழை எளிய தாய்மார்கள் கிராமத்திலே ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கி தாலி கட்ட முடியுமா? பள்ளிவாசலிலே, சர்ச்சைகளிலே பெண்களுக்கு மணமகன் மணமகளுக்கு தர வேண்டுமே, அதிலே 1 பவன் 1/2 பவன் தங்கம் வாங்கி தர முடியுமா? தங்கத்திலே மோதிரம் மாற்றிக் கொள்ள முடியுமா? இனிமேல் பித்தளையிலேயே தான் தாலி கட்ட வேண்டும். அதை தவிர வேறு வழி கிடையாது. 25,000 30,000 இருந்தது, ஏறக்குறைய 1.25 லட்சம் ரூபாயாக பவுன் ஏறிக்கொண்டே போகிறது. இனிமேல் தங்கத்திலே தாலி கட்ட முடியாது நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள். நான் மாற்றி மாற்றி அரசாங்கங்கள் பேட்டி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள், அறிவிப்புகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் நம்முடைய கூட்டணி தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் கேட்டுக் கொள்வேன். அதுபோல எல்லா கட்சியும் அறிவிப்பு கொடுக்கிற சலுகைகள் அறிவிக்கிற எல்லா கட்சியும் கேட்பேன். எல்லோரும் சொல்லுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு 1 பவுன் அல்ல, குறைந்தது 1/2 பவுனாவது தாலி இலவசமாக கொடுப்போம், ஏழை எளிய மக்கள் தாலி கட்ட துணை நிற்போம் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய அரசாங்கம் வருகிற போது நாம் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்வோம். இப்படி பல்வேறு விதத்திலேயும் விலைவாசி உயர்ந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மாற்றவும், இது போன்ற திட்டங்களை மீண்டும் கொண்டு வரவும், மகாத்மா காந்தியுடைய பெயரை மீண்டும் சூட்டவும் ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த வழி என்னவென்றால், நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்துடைய பிரதமராக எதிர்காலத்தில் வர வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். அதை இந்த பாத யாத்திரையிலே நாம் உறுதியாக அந்த உறுதியை எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.